எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு அன்பான மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இரத்த தானம், பிளேட்லெட் தானம் பற்றி விளக்கமளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இரத்த வங்கியின் மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271 2271 வெளியூர் காலராக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து கால் பண்ணுங்க. வாங்க தொடர்ந்து டாக்டர்கிட்ட நமக்கான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இரத்த தானம் அப்படின்னா என்ன டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது 18 வயது பூர்த்தியான எனி பர்சன், யாராவது ஒரு நபர் வந்து வாலண்ட்ரியாக தானாக முன் வந்து வேறு ஒரு பேஷண்ட்டுக்காகவோ இல்லை யாருக்காகவோ தன்னுடைய ரத்தத்தை தானம் பண்ணுறது தான் இரத்த தானம். ஓகே டாக்டர், இப்போ எல்லாருமே ரத்த தானம் கம்பல்சரி செய்யணுமா, இல்லை அதோட அவேர்னஸ் என்ன, செஞ்சால் ஏதாவது நமக்கு நல்லது ஏதாவது இருக்கிறதா? கண்டிப்பாக நம்ம ரத்த தானம் செய்கிறதுனால ஒரு 3 உயிர் காப்பாற்றப்படுதுன்னா அது நல்லது தானே. அது உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு சோஷியல் வெல்பீயிங்கை கொடுக்குது. ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே முன் வந்து வாழ்க்கையில் அட்லீஸ்ட்டு நம்ம ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு முறையாவது ரத்த தானம் பண்ணுறத நம்ம ஊக்குவிக்கிறது மூலயமா, நம்ம அதை ஹேபிட்டாக மாற்றிக்கிறது மூலயமா நம்ம ரத்த பற்றாக்குறை இல்லாமல் ரத்தம் இல்லைன்ட்டு ஒருவரோட உயிரிழப்பு வந்து நம்ம தவிர்க்கப்படலாம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு யூனிட் ரத்தம் வந்து எத்தனை உயிர்களை காப்பாற்றும்? இப்போ ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்ணுறாங்கல்ல, யூனிட் கணக்கில் டொனேட் பண்ணுவாங்கல்ல, இப்போ ஒரு யூனிட் நம்ம ஒரு யூனிட் ரத்தம் பார்த்திங்கன்னா 350 ml 450 யூனிட் ரத்தமும் ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம டொனேஷனை எடுத்துக்கிறோம். ஓகே. முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா அதை நம்ம ஃபுல்லாகவே செலுத்திடுறோம். பட் இப்போ நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிசன் மிஷின்ஸ் எல்லாமே வந்தது காரணமாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த ஒரு யூனிட் ரத்தத்தை நம்ம பிரித்து அதை நம்ம 3 பேருக்கு பயன்படுத்த முடியும். ஓகே டாக்டர், இப்போ யார் யார் ரத்த தானம் செய்யலாம்? எல்லாருமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட ஆண் பெண் இருவருமே வந்து ரத்த தானத்தை இது பண்ணலாம். எந்த வயசு ஏஜ்லேருந்து? 18 வயசு முடிஞ்சு 45 கிலோக்கு மேலே இருக்க ஹெல்த்தி டோனர்ஸ், அதாவது நீங்கள் அன்னைக்கு பிளட் டொனேஷன் பண்ண வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு நோய் உபாதைகளுமே இல்லாத நார்மல் ஹெல்த்தியாக இருக்க பர்சன் யார் வேணாலும் முன் வந்து ரத்த தானம் பண்ணலாம். எந்த ஏஜ் வரை ரத்த தானம்? இப்போ ஏஜ் இருக்கும், ஏஜ் 18 இயர்ஸ்லேருந்து கொடுக்கலாம். நீங்கள் 60 வயது வரைக்கும் கொடுக்கலாம். முடிந்த அளவுக்கு 50 வயதுக்கு மேலே முதல் முறை ரத்த தானம் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது உங்களோட உடல்நிலைக்கு நல்லது. ஓகே டாக்டர், இப்போ ரத்தம் வந்து எல்லாருமே கொடுப்பாங்க இல்லையா? இந்த பிளட்டு, இப்போ இந்த பிளட்டுன்றது யூனிவர்சல் பிளட் டோனர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக யூனிவர்சல் பிளட் டோனர் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பிளட்டுக்கும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி அப்படிங்கிறது நம்மளோட அந்த நோய் எதிர்ப்பு தன்மையோடு சேர்ந்து பிளட்டில் இருக்கும். ஸோ நம்ம அதை பொறுத்து என்னென்னா நம்ம 4 ரத்த வகைகளாக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓ நெகட்டிவ் இருக்கவங்களுக்கு வந்து போதுமான ஆன்டிபாடிஸ் இருக்காது. அந்த ஆன்டிஜனுக்கான ஆன்டிபாடிஸ் இல்லாததுனால அவங்க எல்லாருக்குமே அவங்களோட ரத்தத்தை தானம் பண்ணலாம். இப்போ நாங்களே வந்து ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டு இல்லை ரொம்ப லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி இருக்கும்போது அவரோட ரத்தத்தை பரிசோதித்து அவரோட குரூப் என்னங்கிறது தெரியலங்கிற பட்சத்தில் நாங்கள் அவரை உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஓ நெகட்டிவ் ரத்தத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ ஓகே டாக்டர், இப்போ எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணுறாங்க, ஆனால் கேர்ள்ஸ் அதிகமாக பண்ணுறாங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். ஆண்களுக்கு சமமாக பெண்களும் முன் வந்து இப்போ ரத்த தானம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. இப்போ ஹீமோக்ளோபினோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு மாதவிடாய் பிற கோளாறுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் கொஞ்சம் டெஃபரல் ஆகுறாங்க. மற்றபடி ஆண்களோட பெண்களே இன்னும் கேட்டால் வாலண்டரியாக வந்து டொனேஷன் கொடுக்க முன் வராங்க. ஓகே டாக்டர், இப்போ ப்ரெக்னென்ட் லேடி, அதுக்கப்புறம் பால் கொடுக்குற தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பிளட் டோன் பண்ணலாமா, ரத்த தானம் பண்ணலாமா? இல்லை, நம்ம அவங்களுடைய உடல்நிலையை ஃபர்தராக பாதிச்சிருங்கிறதுக்காக அவங்களோட உடல்நிலைக்காக நம்ம இந்த மாதிரி பாலூட்டும் தாய்மார்களோ இல்லை கர்ப்பிணி பெண்கள்கிட்ட இருந்து ரத்தம் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் தவிர்த்துக்கணும். இப்போ பிளட் டோன் அதாவது ரத்த தானம் பண்ணும்போது நம்ம உடலுக்கு எதுவும் பாதிப்புலாம் ஏற்படாது இல்லையா? கண்டிப்பாக, அதனால் நம்மளுக்கு பாதிப்பு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் அந்த
போன் மேரோவில் இருக்க ரெட் பிளட் செல்னு சொல்லுவோம், சிகப்பு அணுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அதோடைய நார்மல் லைஃப் சைக்கிளே பார்த்திங்கன்னா 120 டேஸ் தான். 120 நாளுக்கு அப்புறம் அது தானாக அழிஞ்சு புது செல்கள் உங்கள் பாடியில் உருவாயிடுது. ஸோ நம்ம 120 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அது தானமாக கொடுக்கும்போது அந்த அழிஞ்சு வீணாக போகிற செல் வந்து போயிட்டு ஒரு 3 பேரோட உயிரை காப்பாற்றுதுன்றப்ப அது நல்லது தானே. முதல் முறை தானம் கொடுப்பவங்களுக்கு சிலருக்கு உடல் சோர்வு இல்லை சின்ன ரியாக்ஷன்ஸ், ஏதாவது மயக்கம் வர்றது இல்லை ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறது மாதிரியான ஒரு சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். பட் அது 6 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய உடல் வந்து அதை தானாக சரி பண்ணிக்கும். ஓகே டாக்டர், இப்போ பிளட்டு டொனேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஃபுட்டுலாம் எடுத்துக்கலாம்? இப்போ அவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பிளட் டோன் பண்ணதுக்கப்புறம் அதுதான் நம்ம பிளட் கொடுத்தா வீக் ஆகிடுவோம் அப்படிங்கிறது ஒரு மித்து தான். ஆக்சுவலாக நீங்கள் நல்ல ஃபுல் ஹெல்த்தி ஃபிட் டோனர்ஸ் மட்டும்தான் முழுமையான ரத்த தானம் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் போக முடியும். இப்போ எங்களோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே நீங்கள் ஃபிட் இல்லைனாக்கா நாங்கள் உங்களை பாதியிலேயே கண்டுபிடிச்சி உங்களை ரத்தம் கொடுக்கறத தவிர்த்துரும் 90%. ஸோ நீங்கள் ஃபிட் டோனர்ஸ் தான். அந்த சின்ன சின்ன சோர்வுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய நார்மல் அளவை விட அதிகமான தண்ணீர் உட்கொள்ளுதல், ஜூஸ் அந்த மாதிரி, இல்லை கொஞ்சம் லைட் ஃபுட்டு, நீங்கள் உங்களோட நார்மல் ஃபுட் ரொட்டீன்லேருந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. நீங்கள் பிளட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளூயிட் இன்டேக் மட்டும் ஒரு 6 to 12 ஹவர்ஸுக்கு உங்களுடைய பாடி வந்து அந்த இழந்த ரத்தத்தை சரி பண்ணிக்கிறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 12 ஹவர்ஸ்க்குள்ளே சரி பண்ணிக்கும். ஸோ அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் உங்களோட ஃப்ளூயிட் லெவல்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே டாக்டர், இப்போ ரத்த தானம் செய்ய எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? இப்போ ஒருத்தவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ டைம், டூரேஷன் எவ்வளோ நேரம் ஆகும்? நார்மலாக பார்த்தீங்கன்னா ரத்தம் எடுக்கிற ப்ராசஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஓகே, அதுதான் உங்களுக்கு ரத்தம் எடுக்கிறதுக்கான டைம். பட் நீங்கள் இந்த ப்ராசஸ் நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் கரெக்டான டோனராக நீங்கள் சரி ஆயிட்டிங்களா, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் பண்ணுவோம், ரத்தம் கொடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் டொனேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு பண்ணுவோம். சிலருக்கு வந்து அந்த ஊசி போடுற இடத்துல வந்து சில உபாதைகள் வரும், சில ரியாக்ஷன்ஸ் வர்றதுக்காக. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்றதுக்கான ஒரு ஃபஸ்ட் எய்ட் அட்வைசஸும் கொடுக்குறோம் போஸ்ட் டொனேஷன் கவுன்சிலிங்கில். ஸோ இது எல்லா ப்ராசஸையுமே கம்ப்ளீட் பண்ணி ப்ளஸ் நீங்கள் இழந்த ரத்தத்துக்கு ஒரு சின்ன ஃப்ளூயிட் ரீப்ளேஸ் மட்டும் நாங்களே கொடுத்துடணும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு 40லேருந்து ஒரு 45 நிமிஷம் எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ரத்த தானம் மற்றும் பிளேட்லெட் தானம் பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். வாங்க அவங்க கிட்ட பேசி பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ வந்து பிளட் டொனேட் பண்ணுறவங்ககிட்ட கவுன்சிலிங் கொடுப்போம்னு சொன்னீங்க இல்லையா, ப்ரீ கவுன்சிலிங் அப்படின்னா என்னென்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க, என்னென்ன மாதிரி? ஏன்னா அவங்க பிளட் டொனேட் பண்ண வரவங்க ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க, ஏன்னா நீடில் பஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றனால அவங்கள எப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வைக்கிறதுக்காக என்னென்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க ப்ரீ கவுன்சிலிங் பற்றி? அதான் இப்போ நம்ம ரத்த தானம் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டோனர்ஸ் வருவாங்க, ஆல்ரெடி டொனேட் பண்ண டோனர்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம யாராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்க டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிடுறோம். அதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரத்தம் மூலயமா பரவக்கூடிய நோய்களை கண்டறிந்து அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது. நம்ம இப்போ அவருக்கு ஒரு ஹெச்ஐவி தொற்று இருக்குன்னா நம்ம அந்த ரத்தத்தை எடுத்து அதுக்கப்புறம் அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ப்ரிவென்டிவாகவே நம்ம கவுன்சிலிங் மூலயமாவே நம்ம ஃபிட்டான டோனர்ஸ் யார் அப்படிங்கிறத கண்டறியறதுக்கு ஒரு கொஸ்டினியர்ஸ் செட் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த கொஸ்டினியர்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணி அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க மூலயமா வர ஆன்சர்ஸை வச்சு அவங்க கரெக்டான டோனரா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நம்ம அவங்கள மட்டும்தான் ரத்த தானத்துக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ சொன்னீங்கல்ல டாக்டர், இப்போ எய்ட்ஸ் இருக்கிறவங்க பிளட் டோன் பண்ணக்கூடாது, இது இல்லாமல் வேறு என்னென்ன, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க வேறு யாரெல்லாம் டோன் பண்ணக்கூடாது, பிளட் டோன் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக ரத்தம் மூலயமா பரவக்கூடிய நோய்கள் பார்த்திங்கனாக்கா மலேரியா, ஓகே, அப்புறம் சிஃபிலிஸ்னு சொல்லக்கூடிய நோய்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் கூட நோய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டொனேட் பண்ணும்போது உங்கள் ரத்தம் மூலயமா நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு செலுத்தும் போது அவங்களுக்கு இந்த நோய்கள் தொற்றக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனால இந்த நோய்கள்லாம்
இல்லாத சேஃபான பிளட்டை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு தொற்றுக்கான அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்கா, இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்ஸு சிம்டம்ஸ் ஏதாவது மேபி அந்த டோனருக்கு வந்து அவங்க தெரியாமல் அந்த நோயோடவே வாழக்கூடும். ஸோ அவங்களுக்கான அவேர்னஸை கொடுத்து நம்மளும் சேஃப் சைடாக பிளட் எடுத்துக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து இந்த ப்ரீ கவுன்சிலிங்கில் இது பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அடுத்து மெடிக்கல்லி ஃபிட்டாக அந்த டோனர் அப்படிங்கிறத நம்ம பரிசோதிக்கிறோம். அவரோட ஹெச்பி அளவுகளை பார்க்கணும். ஹீமோக்ளோபின் வந்து 12.5க்கு மேலே இருக்கக்கூடிய டோனர்ஸ் மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்தராக அவங்க டொனேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரத்த சோகைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு நிலை வரக்கூடாதுன்றதுக்காக 12.5 ஹீமோக்ளோபின் அளவுக்கு மேலே இருக்க டோனர்ஸை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணி பிளட் டொனேஷனுக்கு என்கரேஜ் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இப்போ ஹீமோக்ளோபின் 12.5 இருக்கணும் அப்படின்றீங்க. இப்போ ஒரு தடவை நம்ம பிளட் டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்க டோனர் பண்ணவங்களுக்கு பிளட் டொனேட் கம்மி ஆகுமா 12.5லேருந்து? கண்டிப்பாக. அது வந்து அதான் சொன்னல, அந்த ரத்தத்தோட சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 to 120 டேஸ்க்குள்ளே அது திரும்ப உங்கள் உடலில் அழிஞ்சு தானாக திரும்ப புதுசாக உருவாகுதுன்றப்ப உங்களுக்கு 1 வீக்கில் அந்த இழந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து உற்பத்தி பண்ணிக்கும். இப்போ பிளட்டில் பார்த்திங்கனாக்கா பேக்டு செல் பிளாஸ்மான்ட்டு 2 இதுவாக பிரிக்கிறோம். இந்த பிளாஸ்மா வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 12 ஹவர்ஸில் உங்களோட 350 ml டொனேட் பண்ணுறீங்கன்னா அந்த பிளாஸ்மா அளவு குறைஞ்சதை வந்து உங்கள் உடம்பு வந்து வித்தின் 12 ஹவர்ஸ்க்குள்ளே உற்பத்தி பண்ணிக்கும். ப்ளஸ் நீங்கள் இழந்த இந்த ரெட் செல்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபினை வந்து 7 நாளுக்குள்ளே உங்கள் உடல் தானாக உங்களுக்குள்ளே உற்பத்தி பண்ணிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு, அதாவது இணை நோய் எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி ரத்த சோகை இருந்திருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, அந்த மாதிரியான பட்சத்தில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இது குறையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ பிளட் டொனேட் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் கவுன்சிலிங் என்ன மாதிரி கொடுக்கலாம்? இப்போ அவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். போஸ்ட் கவுன்சிலிங்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா ரத்த தானத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளூயிட் லெவல்ஸ் வந்து 6 to 12 ஹவர்ஸ் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ஒரு ரொம்ப பளு தூக்குற வேலைகளோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க ஒர்க்கு, மாடிப்படி ஏறுறது, வெயிட்டு தூக்குறது, இந்த மாதிரியான இது செய்யும்போது அவங்களுக்கு மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு போஸ்டுரல் ஹைப்போடென்ஷன்னு சொல்லுவோம். என்னென்னா சடனாக அவங்க வெயிட்டு தூக்கும் போது அவங்களுடைய பிபி அளவு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன உபாதைகள் தான். அது தானாக உடல் தானாக அதை சரி செஞ்சுக்குன்றப்ப நம்ம அந்த ஒரு போஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்து தான் அனுப்புகிறோம். ஓகே டாக்டர், இப்போ ரத்த தானம் செஞ்சால் நோய் தொற்றும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா கிராமங்கள்லாம் இதை பற்றின அவேர்னஸ் அதிகமாக இருக்காது. அதை பற்றி கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ரத்த தானத்தில் வந்து நம்ம பிளட்டை எந்தளவுக்கு சேஃபாக எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த பிளட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் அதை சார்ந்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா வேறு எந்த டோனர்ஸுக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே சிங்கிள் யூஸ் நீடில்ஸ் தான், ஸ்டெரிலைஸ்டு நீடில்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே ரொம்ப ஸ்டெரைலாக, ப்ளஸ் உங்களுக்கு ரத்தம் எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னையுமே நம்ம டபுள் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்திங்கனாக்கா உங்கள் ஸ்கின்னை க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா நீடில் செலுத்தும் போது உங்கள் ஸ்கின்லேருந்து எந்த ஒரு கிருமி தொற்றும் உங்கள் ரத்தத்துக்கு பரவிடக்கூடாதுன்றத நாங்கள் கவனத்தோடு தான் ட்ரெயின் பண்ண ப்ரொஃபஷனல்ஸ் மூலயமா மட்டும்தான் நாங்கள் இந்த ப்ரொசீஜரெல்லாம் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எனி லைசன்ஸ்டு பிளட் சென்டர், உரிமம் இருக்க ரத்த வங்கியிலையும் ரத்த முகாம்கள்லேயும் நீங்கள் ரத்தம் கொடுக்க முன் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான தொற்று பாதிப்புகள் அறவே வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகே, ஏன்னா இப்போ பிளட் டொனேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பீரியட்க்கு முன்னாடி இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா பிளட் டொனேட் பண்ணுறாங்க. ஆனால் பிளட் பேங்க்கு அதை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன் டாக்டர். நீங்கள் பிளட் பேங்க்குடைய மெயின் வேலை என்ன சொல்கிறீங்கனாக்கா, நீங்கள் முன் வந்து கொடுக்குற ரத்தத்தை வந்து நாங்கள் பாதுகாத்து அதை நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது மட்டும்தான் பிளட் பேங்க்கோட வேலை. சப்போஸ் நம்ம ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னும் போது பிளட் பேங்க் சரியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் வந்து மக்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் முன் வந்து
வாலண்ட்ரியாக டொனேஷன் கொடுக்கறது மூலயமா மட்டும்தான் பிளட் பேங்க் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இயங்க முடியும். ஓகே. எல்லா பேஷண்ட்டுக்கும் பிளட் நம்ம வந்து குறைபாடு இல்லாமல் கொடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு டொனேஷன் கம்மியாயிடுச்சுங்கிறப்ப நம்ம ரத்தத்தை லேபில் உற்பத்தி பண்ணவே முடியாது. நீங்கள் கொடுக்குற ரத்தத்தை சேகரித்து அதை நாங்கள் சேஃபாக பாதுகாத்து மட்டும்தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான இதில் நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது நாங்கள் அதை என்ன பண்ணுறோம், இனிஷியலாக ஹோல் பிளட்டாக நம்ம எடுக்கிறோம். ஓகே. அதை நாங்கள் எடுத்து என்ன பண்ணுறோம், செப்ரேஷன் பண்ணுறோம். 3 பகுதிகளாக பிரித்து அந்த 3 பகுதிகளுக்கும் வெவ்வேறான எக்ஸ்பைரி டேட்ஸ் வரும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்க பேக்டு ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 42 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே. அதே பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டை பார்த்திங்கனாக்கா நம்ம 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே. ஆனால் இந்த டெங்கு ஃபீவருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த பிளேட்லெட் பார்த்திங்கன்னா அதோடைய வேலிடிட்டி வந்து 5 days தான். ஓகே. 5 daysல நம்ம அது எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு எக்ஸ்பைரி டேட்ஸ் இருக்கிறதுனால நம்ம நீங்கள் கொடுக்கறது மூலயமா நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி சேகரித்து நம்ம பேஷண்ட் நீட்ஸையும் நம்ம என்னன்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஓகே டாக்டர். கால்குலேட் பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ரத்த தானம் மற்றும் பிளேட்லெட் தானம் பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271-760 மற்றும் 2271-770. வெளியூர் காலராக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து கால் பண்ணுங்கள். வாங்க நம்ம பல தகவல்களை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ பிளட் டொனேட் பண்ணுறவங்க கொடுத்தா வெயிட் லாஸ் ஆகும்னு ஒரு சிலவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம ரத்தம் கொடுக்கறது மூலயமா வெயிட் லாஸ் நிறைய ஆகும்ன்ட்டு. ஓகே. அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் நார்மலாக ரத்தம் கொடுக்குற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஃபிசிட்டை பாடி காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்காக அரௌண்டு ஒரு 600 to 650 கலோரிஸ் உங்கள் உடலில் பேர்ன் ஆகுமே தவிர்த்து ஓகே. ஓகே. ஆஃப்டர் 24 hours நீங்கள் நார்மல் உங்களோட ஷெட்யூலுக்கு பாடி சேஞ்ச் ஆகிறதுனால இதன் மூலயமா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தவறான தகவல் தான், ஒரு மித்து மாதிரி தான். ஓகே. ஆனால் வந்து பிளட் டொனேட் பண்ணிங்கன்னா ஒரு சம் கலோரிஸ் வந்து லாஸ் ஆகும். இல்லை, அது அன்னைக்கு நடந்துக்கிறதுக்காக நம்மளோட உடம்பு வந்து பயன்படுத்திக்கிற கலோரிஸ் தானே தவிர்த்து அடுத்த நாள்லேருந்து நம்மளோட நார்மல் டயட்டை பொறுத்து நம்மளுடைய மெட்டபாலிசம் மாறிடும். ஓகே டாக்டர். இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க பிளட் டொனேட் செய்யலாமா, அதை பற்றி சொல்லுங்களேன். அது கண்டிப்பாக நல்ல கேள்வி கேட்டிங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தாலே நம்ம ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு 24 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து மது அருந்தாமல் இருந்தீங்கனாக்கா நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் இப்போ சிலர் வந்து அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஹேபிச்சுவலி ஏதாவது ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு மட்டும் மது அருந்துறவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து ரத்தமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மித்தில் வந்து அவங்கள தவிர்த்துக்கிட்டு இருப்பாங்க. மது அருந்துறத நீங்கள் முழுமையாகவே தவிர்த்துக்கிறது நல்லது. மெடிக்கலி நாங்கள் அதுதான் சொல்லுவோம். பட் இருந்தாலும் நீங்கள் மது அருந்துகிற பழக்கம் இருக்கவராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் டொனேட் பண்ணுற அந்த 24 ஹவர்ஸுக்கு நீங்கள் இல்லாமல் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. புகைப்பிடிப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக அந்த கார்பன் வந்து உங்களுடைய ரத்தத்தில் கலந்து உங்களோட ரத்தத்தோட குவாலிட்டியை அது கம்மி பண்ணக்கூடும். ஸோ நார்மலாக செயின் ஸ்மோக்கர்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஹேபிச்சுவலி சிகரெட் ஸ்மோக்கிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க உடலில் ஏதாவது இணை நோய்களை அவங்க ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா சிஓபிடி போன்ற லங்ஸ் சார்ந்த ஒரு நோய்கள் இருக்கும்போது அவங்க ரத்த தானத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். இது இல்லாமல் நம்ம உடம்புல வேறு ஏதாவது டிசீஸ், இப்போ கிட்னி ஃபெயிலியர் அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஆனால் அவங்களாம் மேக்ஸிமம் கொடுக்க வேண்டாம் தானே? கண்டிப்பாக. இப்போ இதில் இந்த கேட்டகரியில் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ காமனாக எல்லாருக்குமே சுகர் பிபி இருக்குது. ஸோ சுகர் பிபி இருக்கிறவங்க வந்து நான் ரத்தம் கொடுத்தாக்கா எனக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரு மித்தில் வந்து அவங்க டொனேஷன் பண்ணிக்கிறது தவிர்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் அது சுகரை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து ஹார்மோனலாக இன்சுலின் மூலயமா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க வந்து ரத்த தானம் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. பட் நீங்கள் மாத்திரை மூலயமா நீங்கள் டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கனாக்கா 4 மாதங்களுக்கு உங்களோட சுகர் லெவல்ஸு சீரான அளவில் இருக்குது,
நீங்கள் மாத்திரை மூலயமா கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரத்த தானம் கொடுக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ ரத்த தானம்ன்றது ஒரு சமூக பொறுப்பாக இந்த இளைஞர்கள் ரத்த தானத்தில் ஈடுபடுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இளைஞர்கள் மூலயமா மட்டும்தான் நம்ம இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வரவே முடியும். ஸோ இளைஞர்கள் வந்து இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் அம்மா கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துக்கக்கூடிய காலங்கள்லாம் இருந்துச்சு. பட் இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து ரத்த தானம்னு சொல்கிறப்ப அவங்க அதை ஒரு சமூக பொறுப்பாக தான் கருதுகிறாங்க. அது ஒரு சமூக பொறுப்பும் கூட. நம்ம சமுதாயத்தில் ஒருத்தர் ரத்தம் இல்லாமல் இறக்கறதுங்கிறது அது ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவங்களாவே முன் வந்து கண்டிப்பாக ரத்த தானம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இதை அவங்க ஒரு பழக்கமாக எடுத்துக்கிட்டு அவங்க வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள திரும்ப என்கரேஜ் பண்ணி இந்த சைக்கிளை அவங்க கண்டினியூ பண்ணிக்கிறது மூலயமா நம்ம சொசைட்டியில் பிளட் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறத நம்ம தவிர்த்துக்கலாம். ஓகே டாக்டர். டெங்கு அப்படின்னா என்ன டாக்டர்? அது எப்படி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது அதை பற்றி சொல்லுங்களேன். டெங்கு வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல். இப்போ மற்ற மலேரியா டைஃபாய்டு மாதிரி இல்லாமல் அது ஒரு வைரஸ் காய்ச்சல். அது ஏடிஸ் கொசுடைய கடிக்கிறது மூலயமா பரகுது. நார்மல் காய்ச்சலை விட டெங்கு காய்ச்சலுக்கு பார்த்திங்கனாக்கா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், ஜாயிண்ட் பெயின்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இது மூலயமா நீங்கள் உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் இருக்கா இல்லையான்றத இந்த அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக பரிசோதனை பண்ணி காய்ச்சல் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ டெங்கு எல்லாருக்குமே, இப்போ டெங்கு ஒருத்தவங்களுக்கு வருது, எல்லாருக்குமே அது ஆபத்தானதாக தான், ஒரு ஆபத்து கட்டத்தில் போய் தான் விடுமா, இல்லை ஒருத்தவங்களுக்கு டிஃபர் ஆகுமா டெங்கு காய்ச்சல்? கண்டிப்பாக டெங்கு வந்து இந்த ஏடிஸ் கொசு யாரெல்லாம் கடிக்குதோ அவங்க எல்லாருக்குமே டெங்கு வரக்கூடும். அதை மாதிரி ஒருத்தருடைய எதிர்ப்பு சக்தியை பொறுத்து அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. இப்போ அதில் 2-3 ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே வந்து பிளேட்லெட் குறைபாடு ஏற்படுமானா இந்த வைரஸாடைய லோடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடம்பில் இருக்க எதிர்ப்பு சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிளேட்லெட் குறைஞ்சி ஏறுறது இருக்குது. சிலருக்கு அது ரொம்ப அதிகமாக பாதித்து அவங்க இறக்கிறதுக்கு கூட நேரிடுது. ஓகே டாக்டர். இப்போ அப்போனா டெங்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லாருக்குமே பிளேட்லெட் கவுண்ட்டு ஏற்றி தான் ஆகணுமா, இல்லை எல்லாருக்குமே ஒரு சிலவங்களுக்கு மெடிசன் கொடுத்தே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க? கண்டிப்பாக அது நம்ம வைரஸ் தொற்றுன்றதுனால நம்ம அதிகமாக நம்ம ஒரு மெடிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஜஸ்ட்டு ஃப்ளூயிட்ஸு ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்து அவங்கள டீஹைட்ரேஷன் போகாமல் ப்ளஸ் ஃபீவர் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறதே போதும். பட் அந்த வைரஸோட லோடை பொறுத்து அவங்களோட உடல் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து அவங்களோட பிளேட்லெட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறையிற பிளேட்லெட்டை நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியே என்ன பண்ணும் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு உரிய முயற்சிகள் அதுவே எடுத்துக்கும். பட் சிலருக்கு வந்து இந்த இணை நோய்கள் இருக்கவங்களுக்கு என்ன நடக்கும்னாக்கா அவங்களுடைய பாடி வந்து அதை எதிர்த்து இது பண்ணுறதுல கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கவுண்ட்டு கீழே அந்த பிளேட்லெட் போகும்போது அவங்க ரொம்ப உயிருக்கு ஆபத்தான கட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கான ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ பிளேட்லெட்னா என்ன டாக்டர்? நம்ம ரத்தத்தில் வந்து 3 வகையை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து சிகப்பணுக்கள், இன்னொன்று இந்த பிளேட்லெட்னு சொல்லக்கூடிய. இந்த பிளேட்லெட்டோட வேலை என்னென்னா நம்ம ரத்தம் உறைதலை வந்து பார்த்துக்கிறது இந்த பிளேட்லெட் தான். ஸோ இந்த பிளேட்லெட்டோட எண்ணிக்கை கரெக்டான அளவில் இருக்கும்போது தான் உங்களுடைய ரத்தம் ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம ரத்தம் போயிட்டு எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணி அதை எடுத்துகிட்டு வர வேலைகளை வந்து இந்த பிளேட்லெட் சீரான அளவில் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இதில் ஏதாவது ஒரு குறைபாடோ இல்லை இது அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ரத்தம் உடம்புக்குள்ளே உறையிறதுக்கான பிரச்சனைகள் ஏற்படும். இல்லை ரத்தம் உறையிறதுல பிரச்சனை வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ளீடிங் ஆகி உங்களுக்கு அது சம்மந்தமான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ பிளேட்லெட் கவுண்ட் குறையாமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான உணவு நம்ம உட்கொள்ளலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நார்மலாக பிளேட்லெட் கவுண்ட் இப்போ உங்களுக்கு எந்த நோயும் இல்லை, உங்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு சீரான அளவில் தான் இருக்கும். இப்போ இந்த பிளேட்லெட் குறையிறதுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக்கான நம்ம ஃபுட்டு அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கணுன்ட்டு கிடையாது. நார்மலாக டெங்குவால் பாதிக்கப்பட்டவங்க பிளேட்லெட் குறையுதுன்னா ஒரு மெடிக்கல் மானிட்டரிங்கில் இருந்தாலே போதும். ப்ளஸ் அவங்க ஒரு சீரான அளவில் அவங்க ஃப்ளூயிட் லோடு, நார்மலான ஒரு டயட்டு,
ஹாஸ்பிட்டலில் உங்கள் மருத்துவர் சொல்கிற மெடிசன்ஸை சாப்பிட்டுக்கிட்டு மானிட்டரிங்கில் இருந்தாலே நீங்கள் டெங்குவிலேருந்து நல்ல குணமாகி வீட்டுக்கு திரும்பிடலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ரத்த தான விழிப்புணர்வு மற்றும் பிளேட்லெட் தானம் பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் எஸ் கார்த்திகேயன். வாங்க அவங்ககிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர், பிளேட்லெட் தானம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ஏஃப்ரெசிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நார்மல் டொனேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் பிளட்டுன்னு சொல்லக்கூடிய முழு ரத்தத்தையும் எடுத்து நம்ம தேவையான கூறுகளாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த பிளேட்லெட் தானம், பிளாஸ்மா தானம்னு சொல்லக்கூடிய மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம டோனர்கிட்ட இருந்தே எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு டோனர் பிளேட்லெட் தானம் பண்ணணுன்ட்டு வராங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து மற்ற செல்கள் எதையுமே எடுத்துக்கிறது கிடையாது. பிளேட்லெட் செல்களை மட்டும் எடுத்துகிட்டு மீதி செல்களை நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப அந்த டோனருக்கே செலுத்தி நம்மளுக்கு வேணுன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவரை திரும்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஓகே ஓகே. அப்போனா வந்து இப்போ நம்ம பிளட் டோனர் பண்ணுறவங்க கிட்ட பிளட் ஃபுல்லாகவே இது பண்ணாமல் அதிலிருந்து பிரித்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பிரித்து அதை மட்டும் எடுத்துக்கிறது மூலயமா என்னென்னா இன்னும் எஃபெக்டிவான பிளேட்லெட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு 350 ml வந்து அதில் எவ்வளோ பிளேட்லெட் இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ண முடியும் நார்மல் டொனேஷன் ப்ராசஸில். இப்போ நம்ம பிளேட்லெட் மட்டும் தனியாக எடுத்துக்கிறோன்னும் போது இன்னும் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிளேட்லெட்ஸை நம்ம எடுத்து நம்ம அதை டோனருக்கு செலுத்தும் போது அவங்க இன்னும் விரைவாக குணமடைகிறதுக்கு அது யூஸாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ பிளேட்லெட் டோனருக்குன்னு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா? என்னென்ன மாதிரி? கண்டிப்பாக. இப்போ நார்மல் க்ரைட்டீரியாவில் டொனேஷன் வர்ற எல்லா க்ரைட்டீரியாஸுமே இவங்களுக்கும் பொருந்தும். ப்ளஸ் இவங்க பிளேட்லெட் தானம் செய்ய வராங்கனாக்கா இவங்களுடைய பிளேட்லெட் அளவு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 2 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி 2 லட்சத்துக்கு மேலே பிளேட்லெட் இருக்கவங்களால மட்டும்தான் பிளேட்லெட் தானம் கொடுக்க முடியும். ஓகே, அப்படின்னா அதை நம்ம செக் பண்ணி தான்? ஆமாம், நம்ம செக் பண்ணி தான் எடுத்துக்கிறோம். ஸோ அது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸோட அதுவுமே இன்டெகிரேட். ப்ரீ கவுன்சிலிங்லேயே இப்போ ஆமாம், ப்ரீ கவுன்சிலிங்லேயே நம்ம இதையும் பரிசோதித்து இப்போ எப்படி ஹீமோக்ளோபினோட அளவு 12.5 இருந்தால் தான் எடுத்துக்கிறோமோ அதேமாரி இவரோட பிளேட்லெட் அளவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இவரை பிளேட்லெட் டொனேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிளேட்லெட் கவுண்ட் இருக்கும்? 2 lakh நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா அதான் 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும். அது ஆண் பெண் அவங்களுடைய ரத்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி அது வேறுபடும். அப்படின்னா ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரியும் டிஃபர் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ டெங்குல ஏன் டாக்டர் பிளேட்லெட் கவுண்ட்டு குறையுது? அதுதான் அந்த வைரஸோடைய இதுவே. அந்த டெங்குவோட சிம்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட்டை மட்டும்தான் அது போயிட்டு பாதிக்குது. ஸோ அது பாதிக்கிறதுனால உங்களுடைய எதிர்ப்பு சக்தினால் பிளேட்லெட்டை உற்பத்தி பண்ணிக்க முடியாததுனால உங்களுடைய பிளேட்லெட் கவுண்ட் ஃபர்தராக கம்மியாக ஆரம்பிச்சிடுது. அப்படின்னா அந்த ஃபீவர் வந்து அந்த டெங்கு ஃபீவர் வந்துச்சுனாவே அது பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறதே பிளேட்லெட்டு தான். கண்டிப்பாக. இப்போ டெங்கு காய்ச்சலுடைய முக்கிய அறிகுறியே பார்த்திங்கன்னா அதோடைய பாதிப்பு வந்து உங்களுடைய பிளேட்லெட்டை பாதிக்கிறது மட்டும்தான். ஓகே டாக்டர், இப்போ பிளேட்லெட் கவுண்ட்டு குறையுதுன்னு சொல்கிறாங்களே, எதுக்கு கீழே போனால் ஆபத்து? நம்ம இமிடியேட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னா எதுக்கு கீழே? இதை நம்ம 2ஆக பிரிக்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் இருக்க வேண்டியவங்களுக்கு வந்து ஒரு 20-30,000 கீழே குறையுதுனாலே ஆபத்து தான். பட் இருந்தாலுமே இந்த அறிகுறிகள்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு பற்கள் மூலயமா ரத்தம் கசிதல், இந்த ரத்தம் கசிதல் இருக்கு இல்லையா, வயிறில் கசியலாம் ரத்தம், உங்களுக்கு உங்களுடைய கைகளில் கால்களில் எல்லாத்துலேயுமே ரத்தம் கசிகிற அந்த தன்மை இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம வந்து ப்ளீடிங் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறத பொறுத்து அறிகுறிகளை பொறுத்து தான் நம்மள இதோட சிவியரிட்டியை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இப்போ பிளேட்லெட் குறைஞ்சுன்னா உடனே டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணுமா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பிளேட்லெட் அது குறைய நம்மளுடைய ரத்தம் உறைதல் பாதிக்கப்படுது அப்படின்னும் போது நம்ம அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம வெளியிலேருந்து பிளேட்லெட்டை செலுத்துகிறோம். ஸோ அதன் மூலயமா என்ன ஆகும், நம்மளுடைய ரத்தம் உறைதலை வந்து நம்ம சீராக வச்சுக்க முடியும். இவங்களை இந்த டெங்குவோட பாதிப்புலேருந்து அவங்கள நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ரத்த தானம், பிளேட்லெட் தானம் பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் எஸ் கார்த்திகேயன். வாங்க அவங்ககிட்ட பல தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், குழந்தைகளுக்கு பிளேட்லெட் கவுண்ட்டு குறைஞ்சதுன்னா என்னென்ன பாதிப்பு ஏற்படும்? கண்டிப்பாக. டெங்கு காய்ச்சல் வந்து நம்ம பெரியவங்களை பாதிக்கிறத விட குழந்தைகளை பாதிக்கும் போது அது இன்னும் சிவியரான
சிம்டம்ஸ் ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம பெரியவங்களோட கம்மியாக இருக்குன்றதுனால டெங்குனுடைய பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபீவரோட அறிகுறிகள்லாம் குழந்தைங்களுக்கு இருக்குன்றப்ப நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கண்டிப்பாக நம்ம இந்த டெங்குக்கான பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப கட்டாயம். ஓகே டாக்டர், இப்போ டெங்குனாவே பிளேட்லெட் கவுண்ட் ஏற்றணும். இப்போ யார் கேட்டாலும் டெங்கு வந்துருச்சா, பிளேட்லெட் கவுண்ட் ஏற்றிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து அட்மிட் ஆனாலே என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில ஹாஸ்பிட்டல்லலாம் பேஷண்ட்டே என்ன பண்ணுறாங்க, எனக்கு பிளேட்லெட் ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க. பட் உங்களுடைய மருத்துவருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி உங்களை குணப்படுத்தணுங்கிற ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே உங்களோட மருத்துவருக்கு தெரியும். அவங்க வந்து தேவையில்லாமல் உங்களுக்கு பிளேட்லெட்டை ஏற்றக்கூடாது, ஏற்றவும் மாட்டாங்க. பட் பிளேட்லெட் கவுண்ட்டை வந்து நம்ம ஒரு 10-20,000 அந்த பர்சனோட அந்த ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னு சொல்கிறோம், அந்த சிம்டம்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நார்மலாகவே உங்கள் உடல் பார்த்திங்கனாக்கா உங்களோட எதிர்ப்பு சக்தி 7 நாளில் உங்களுடைய கவுண்ட்டை தானாக சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் நார்மலாக டெங்கு வந்துச்சுன்னா கம்மியே அதுவே தானாக ஏறிடும். ஸோ நம்ம ஒரு மெடிக்கல் மானிட்டரிங்கில் உங்கள் மருத்துவரை அணுகிட்டு என்னென்ன பண்ணணும்னு டெய்லி உங்களுடைய பிளேட்லெட் அளவை பரிசோதித்து நீங்கள் டாக்டர்கிட்ட கனெக்டடாக இருந்தால் மட்டுமே போதும். ஸோ பிளேட்லெட்டு தானம் யாருக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத உங்களுடைய மருத்துவர் தான் முடிவு செய்வார். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் கம்மியாக இருக்கிற பர்சன்ஸுக்கு இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு டாக்டராகவே முன் வந்து அவங்க அந்த பிளேட்லெட்டை ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி உங்களை டெங்கு இதிலேருந்து ட்ரீட் பண்ணி அவர் உங்களை சரி பண்ணிக்குவார். ஸோ இந்த கன்சர்ன் வந்து உங்கள் பேஷண்ட் சைடு இருக்க தேவையில்லை. ஓகே டாக்டர், இன்றைக்கி நிறைய நம்ம தகவலை டாக்டர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம நிலையத்தின் சார்பாகவே டாக்டர்கிட்ட நன்றி தெரிவிச்சுக்கலாம். நன்றி டாக்டர். நன்றி, தேங்க்யூ.